வணக்கம் my dear friends. My dear friends, நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லாம் கேட்ஸை பற்றி நிறையவே டிஸ்கஸ் பண்ணோம். நமக்கு தெரியும் there are 7 different types of gates, and or not அப்படிங்கிற பேசிக் கேட்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் XR, XNOR and NAND, NOR, இந்த 7 விதமான கேட்ஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த 7ல NAND and NOR we normally specify it as universal gates. Universal gates அப்படின்னு சொல்றோம். ஏன்னு சொன்னா யூனிவர்சல் கேட்ஸ்ங்கிறது என்னன்னா இந்த NAND and NOR வச்சு பாக்கி எல்லா கேட்டையும் நம்ம டிரைவ் பண்ணிடலாம், டிசைன் பண்ணிடலாம் வெறும் NAND and NOR மட்டும் வச்சு. ஸோ இப்போ சிப் ஃபேப்ரிகேஷன், கேட் ஃபேப்ரிகேஷன், செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பாத்தீங்கன்னா ஒரே விதமான கேட்டா இருந்துச்சுன்னா அந்த மாஸ்க் நம்பர் ஆஃப் மாஸ்க் ரெக்யூர்ட் ஃபார் சப்சிக்வெண்ட் ஸ்டேஜஸ் வில் பி மினிமம். அதனால டிசைன் டைம் குறையும், காஸ்ட் குறையும், காம்ப்ளெக்சிட்டி குறையும் இந்த மாதிரி. ஸோ ஒரே கேட் வழியாவே இருந்துட்டா பிரச்சனையே இருக்காது. அதனால ஒரு இடத்துல அண்டு கேட் தேவைப்படுது, ஒரு இடத்துல ஆர் கேட் தேவைப்படுது, அதுக்கு தனி மாஸ்க், இதுக்கு தனி மாஸ்க், இன்னொரு இடத்துல எக்ஸ்ஆர் கேட் தேவைப்படுது, அதுக்கு தனி மாஸ்க் அப்படின்னு இருந்தா ரொம்ப கஷ்டம். அதனால ஒரே கேட் மூலமாவே பாக்கி எல்லா கேட்டையும் டிரைவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஃபேப்ரிகேஷன்ல நான் சொன்ன மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால NAND and NOR இம்ப்ளிமெண்டேஷன் அதுல பார்க்கும்போது NAND and NOR was very much promising in the sense that it using that மற்ற கேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிரைவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி இது யூனிவர்சல் கேட் ஆச்சு அப்படிங்கறத நம்ம இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம், இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். எப்படி இது யூனிவர்சல் கேட்ஸ் ஆச்சு, என்ன சொல்ல வரேன் நானு, அதாவது NAND and NOR கேட்ஸை வச்சு பாக்கி கேட்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்மளோட இந்த செக்மெண்டோட டாஸ்க். ஓகேவா, எப்படி அது யூனிவர்சல் கேட் ஆச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஒன்னொன்னா பார்ப்போம் சரிங்களா. முதல்ல நாட் கேட் யூசிங் NAND, நாட் கேட் யூசிங் NAND பண்ணலாமா. கூடவே நாம என்ன பண்ணலாம், NAND and NOR கூடவே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா. சரி. ஸோ நாட் கேட் we are going to implement முதல்ல நாட் கேட் using NAND. ஓகே, ஸோ வாட் இஸ் நாட் கேட்? நாட் கேட் நாம இப்படி எழுதலாம் இல்லைங்களா, ஏ பார் அப்படி எழுதலாமா. ஸோ நாட் கேட் நம்ம எப்படி எழுதலாம், ஏ பார் அப்படி எழுதலாமா. சரி. ஸோ நான் என்ன பண்ண போறேன் இப்ப பாருங்க, இந்த ஏவை NAND கேட்டா நான் இதை வந்து எனக்கு இப்போ NAND கேட்டா வரணும். இந்த இன்வெர்டருக்கு பதிலா நான் இங்க NAND கேட்டை கொண்டு வரணும், இன்வெர்டருக்கு பதிலா NAND கேட்டை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம் பாருங்க. From the basic theorems we know A is equal to A dot A. A is equal to A dot A. So A bar is equal to A dot A the whole bar. A bar is equal to A dot A the whole bar. That's it. So simple. So split the input A into 2. இதான் NAND implementation. பாருங்க, டாட் இருக்கு, மேல பார் இருக்கு, அதான் NAND. டாட் இருக்கு, மேல பார் இருக்கு, அதான் NAND. So split the input into 2, send it to NAND gate, you will get A bar. A dot A bar is nothing but A bar. Okay. So this is the NOT gate is now replaced with the help of NAND gate. So implementing NOT gate using NAND gate is simply ஒரே இன்புட்டை ரெண்டா கொடுத்து NAND கேட்ல கொடுத்தீங்கன்னா அவுட்புட்ல வரது இன்வர்ஷனா வரும். Is it clear? Yes. So simple, right? Yes. This is the NAND implementation of NOT gate. ஓகேவா. Yes. This is the NAND implementation of NOT gate. Okay. Fine. How about NOR gate now? NOR is இதான் NOR gate, right? அதான் NOR gate. How about NOR implementation?
How about NOR implementation? Yes. So again, நாம A is equal to A dot A அப்படின்னு எடுத்தோம் கரெக்ட்டுங்களா? A is equal to A dot A. அதே தியரம் சொல்லி நம்மளுக்கு தெரியும் A-வை A plus A னு எடுக்கலாம். A plus A னு எடுக்கலாம். சரிங்களா? A plus A னு எடுக்கலாம். So A bar அப்படிங்கிறது என்ன? A plus A the whole bar. That's it. R இருக்கு மேல bar இருக்கு அதான் NOR. R இருக்கு மேல bar இருக்கு அதான் NOR. So how to implement now? So take A, split it into 2, send it to NOR gate. The resulting thing will be A bar. That's it. So simple, right? So NOT gate, NAND gate, NOR gate implement பண்ணனும்னா ஒரு இன்புட்டை ரெண்டு ஆக்கி அந்த ரெண்டுத்தையும் NAND gate கொடுத்தீங்கன்னா வெளில வரது inverted input வரும். அதே மாதிரி NOR gate implementation வேணும்னா NAND replace பண்ணி NOR மாத்திருங்க வரது output inverted வரும். Okay, is it clear? So simple, right? இதே மாதிரி தான் பாக்கி எல்லாத்தையும் பார்க்க போறோம். Is it clear, my dear friends? Fine. அப்புறம் we'll go to AND gate. AND gate is this thing. A, B கொடுத்தீங்கன்னா A dot B அப்படின்னு இருக்கும். A dot B ன்னு கொடுத்தா AND gate. கரெக்டா? இது எப்படி NAND gateல implement பண்றது? So simple. A dot B ங்கிறது y is equal to, let y is equal to A dot B. A dot B. Simply taking, take involution law அப்படி take double bar. Result மாறாதுல்ல? Take double bar. Simple. You got it, right? You got it. See? Dot இருந்ததுன்னா அது AND gate. Dot இருந்து மேல bar போட்டா அது NAND gate. Dot இருந்து மேல bar போட்டா NAND gate. நம்ம எந்த ஃபார்ம்ல இங்க கொண்டு வரோம் தெரியுமா? NAND gate அப்படிங்கிறது என்ன ஃபார்ம்ல கொண்டு வரோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. NAND gate அப்படிங்கிறது என்ன கொண்டு வரோம்னா A dot B, let the two inputs be at B, மேல bar. இந்த டாட்டும் பாரும் இருந்தா அது NAND gate. அதே மாதிரி A plus B அப்படிங்கிறது மேல பார் வந்துட்டு அது NOR gate. ஸோ நம்மளோட எய்ம் வந்து NAND gate implementationல டாட்டும் பாரும் வரணும். NOR gate implementationல பிளஸும் பாரும் வரணும். இங்க வந்துருச்சு பாருங்க. ஸோ டாட்டும் பாரும் வந்துட்டா அது NAND gate. டாட்டும் பாரும் வந்துட்டா அது NAND gate. ஓகே, டாட்டும் பாரும் வந்து அது NAND gate. ஃபைன். டாட்டும் பாரும் வந்து அது NAND gate. நமக்கு தேவை AND கேட்டுக்கோ இன்னொரு பார் எடுத்துட்டு அது NAND gate ஆயிடும். கரெக்டா? ஃபைன். நல்லா கவனிங்க. இது இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. A B dot bar. So what is the thing? A dot B the whole bar. NAND gate. A dot B the whole bar. A dot B the whole bar. மேல இன்னொரு பார் இருக்கு. இதை இன்வெர்ட் பண்ணணும். How to invert? இங்க ஒரு இன்வெர்டர் போடணும். பட் இன்வெர்டர் போடுறது நம்மளுடைய வேலை இல்லை. ஃபுல்லா NAND கேட்டாவே இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் வேலை. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இன்வெர்டரை இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி. கரெக்டா? ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? ரெண்டா பிரிச்சு கொடுத்தீங்கன்னா அது இன்வெர்டர் ஆயிடும். ஸோ வாட் இஸ் த திங்? A dot B the whole bar அதான் NAND gate. A dot B the whole bar அதான் NAND gate. ஆனா இன்னொரு பார் இருக்கு. ஃபர்தரா இன்வெர்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ A dot B the whole bar NAND gate. இன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னா ஒரு இன்வெர்டர் போடணும். இன்வெர்டர் இப்பதான் டிரைவ் பண்ணும். AND கேட்டுக்கு ரெண்டு இன்புட்டா கொடுத்தா ஒரே இன்புட் அது இன்வெர்டர் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொன்னோம். அவ்வளவுதான். ஸோ NAND gate கூட ஒரு இன்வெர்டர் makes it AND gate. Got it? AND gate. Is it clear? So we have taken double bar and implemented the expression. கவனமா ஃபாலோ பண்ணுங்க. Is it clear? Fine. Okay. அடுத்தது வாங்க NOR கேட்டுக்கு வாங்க. NOR கேட் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? AND gate as NOR gate. NOR gate எப்படி டிஃபைன் பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி NOR gate எப்படி டிஃபைன் பண்ணலாம்? Y is equal to A plus B the whole bar. எனக்கு பிளஸும் மேல பாரும் வரணும். அதான் என்னோட எய்ம். பிளஸும் மேல பாரும் வரணும். என்னோட எய்ம் அதான். சரிங்களா? ஸோ என்ன பண்ண போறேன் நான்? இந்த y is equal to A dot B அதான் எனக்கு தேவையான எக்ஸ்பிரஷன். பட் வர வேண்டிய எக்ஸ்பிரஷன் A plus B the whole barல வரணும். ஸோ I am going to take double bar here without altering the solution. போன வாட்டி இதே தான் ஆரம்பிச்சோம். டபுள் பார் பார்த்து அதுலயே வந்துருச்சு என்னோட சொல்யூஷன் NAND கேட்டுக்கு. பட் இங்க இன்னும் வரல. அதுல தான் நிக்கிறோம். எப்படி பண்ணலாம் தெரியுமா? A dot B the whole bar bar. A dot B the whole bar bar. டபுள் பார் இருக்குல்ல, மேல இருக்க பார் அப்படியே வச்சுக்கோங்க. மேல இருக்க பாரை அப்படியே வச்சுக்கோங்க. உள்ள இருக்க பாரை உள்ள கொண்டு வாங்க. டிமார்கன்ஸ் தியரம். The complement of a product is equal to sum of its complements. டிமார்கன்ஸ் தியரம்.
அதாவது தி காம்ப்ளிமெண்ட் உள்ள இருக்க பாரை பத்தி பேசுறேன். தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a product is equal to sum of its complement. Sum of its complement. இப்படி எழுதலாமா? a bar plus b bar அப்படி எழுதலாமா? So a bar plus b bar. So what is the thing? Plus and bar NOR gate. Plus and bar NOR gate. But a plus b the whole bar இல்ல, a bar plus b the whole bar இருக்கு. So எனக்கு a வை நான் இன்வெர்ட் பண்ணணும், அதான் a bar. அப்புறம் b யை இன்வெர்ட் பண்ணணும், அப்பதான் b bar. அதை நான் எடுத்துட்டு போயிட்டு NOR கேட்ல கொடுத்தா எனக்கு a plus b the whole bar வரும். கரெக்டா? a plus b the a bar plus b bar the whole bar வரும். So a வை இன்வெர்ட் பண்ணா a bar, b யை இன்வெர்ட் பண்ணா b bar. அந்த a bar b bar NOR கேட்ல கொடுத்தா a bar plus b bar the whole bar வரும். கரெக்டா? பட் இது NOR implementation அப்படின்னு சொன்னா எல்லா கேட்டுமே NOR கேட்ல இருக்கணும். நமக்கு நாட் கேட்ல இங்க வரக்கூடாது. பட் நாட் கேட் எப்படி NOR கேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. So replacing this inverter using NOR gate will be getting என்ன பண்ணலாம்? இந்த பாருங்க, a b இருக்கு இல்லையா, a வை ஒரே இன்புட்டை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி NOR கேட்டுக்கு கொடுத்தா, ஒரே இன்புட்டை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி NOR கேட்டுக்கு கொடுத்தா அது இன்வெர்டர் ஆக்ட் ஆகும். ஸோ ab. ஸோ a வை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா NOR கேட்ல a bar, b ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா அது b bar. ஓகே, இது ரெண்டுத்தையும் NOR கேட்ல கொடுத்தா a bar plus b bar the whole bar. So this is what the expression which we need. This is in the form of a plus b the whole bar. So NOR implementation was possible, right? So AND gate expressed as NOR gate. AND gate expressed as NOR gate. See how much for all these reasons these are all called as universal gates. Okay. A bar, B bar. So A bar plus B bar the whole bar. Is it clear, my dear friends? Is it clear? Fine. அடுத்தது என்ன பண்ணலாம்? Obvious. OR gate. OR gate is nothing but A plus B அப்படி இருக்கணும். OR gate. இதை இந்த மாதிரி கொண்டு வரணும். இதை மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வரலாமா? பாருங்க, OR gate as NAND gate. OR gate is y is equal to A plus B. OR gate is y is equal to A plus B. Sum of product formula இருந்தா take double bar. சரிங்களா? So take double bar. A plus B the whole bar, the whole bar. A plus B the whole bar, the whole bar. இன்னும் எனக்கு இந்த ஃபார்முலா வரல, டாட்டும் பாரும் வரல. என்ன பண்ணலாம்? உள்ள இருக்க காம்ப்ளிமெண்ட்டை உள்ள இருக்க பாரை உள்ள கொண்டு போகலாம். The complement of the sum is equal to product of its complements. De Morgan's theorem. The complement of the sum is equal to product of its complements. மேல இருக்க பார் அப்படியே வச்சுக்கோங்க, உள்ள இருக்க பாருக்கு De Morgan's theorem அப்ளை பண்ணுங்க. So A bar dot B bar முடிஞ்சிச்சு, வந்துச்சா? So dot and bar in the form of NAND. So how to implement it? So take A, invert it and have A bar. Take B, invert it, have B bar. இந்த ரெண்டுத்தையும் கொண்டு வந்து, இது இன்வெர்டர், இது இன்வெர்டருங்க, இது இன்வெர்டர். ரெண்டுத்தையும் கொண்டு வந்து NAND கேட்ல கொடுங்க. A bar dot B bar the whole bar வந்துரும். பட் இது NAND implementation, இன்வெர்டர் இருக்கக்கூடாது. இன்வெர்டர் ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி இன்வெர்டர் NAND கேட்ல ரீப்ளேஸ் பண்றது? இப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ A ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா இப்படி, B ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா இப்படி. ஓகே, fine. So we got OR gate in terms of NAND gate. So you get A bar, take B, split it, you get B bar, give it to NAND gate again, A bar dot B bar the whole bar. Got it? Looks so fantastic, right? Looks so fantastic and interesting. அப்படிதானே? சரி, இங்க வாங்க. NOR கேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? A plus B the whole bar. பிளஸ் இருக்கணும், மேல பார் இருக்கணும். அந்த ஃபார்ம்ல வரணும். என்ன பண்ணலாம்? பாருங்க, y is equal to A plus B அப்படிங்கிறது தான் OR கேட். இதை நம்ம NOR கேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ டேக் டபுள் பார், எல்லாத்துக்கும் அதே தான். டேக் டபுள் பார். டபுள் பார் எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. டைரக்டாவே வந்துருச்சு பாருங்க. பிளஸ் அண்ட் பார். நம்ம ஆல்ரெடி பிளஸ் அண்ட் பார் NOR கேட் நம்ம கிட்ட இருக்கு. NOR இம்ப்ளிமெண்டேஷன் A B NOR கேட்ல கொடுத்தீங்கன்னா அது A plus B the whole barன்னு வரும். ஸோ சிம்பிள். NAND கேட்ல கொடுத்தா A dot B the whole bar வந்துச்சுல.
அதை இன்வெர்ட் பண்ணா AND கேட். அதாவது AND கேட்னா என்ன, NAND கேட்டை இன்வெர்ட் பண்ணா AND கேட். அப்போ NOR கேட்னா என்ன, ஆர் கேட்னா என்ன, NOR கேட்டை இன்வெர்ட் பண்ணா ஆர் கேட். சரிங்களா? நம்ம கிட்ட ஏ பியை NOR கேட்ல கொடுங்க, என்ன வரும், a plus b the whole bar வரும். அதான NOR கேட், a plus b the whole bar வரும். அத எனக்கு a plus b the whole bar the bar, அதாவது a plus b அப்படின்னு வரணும். அதை திருப்பி இன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ a plus b அப்படின்னு கிடைச்சிரும். ஆனா இன்வெர்டர் வந்து நமக்கு இன்வெர்டரா இருக்கக்கூடாது, நாட் கேட்டா இருக்கக்கூடாது. அதையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும், NOR கேட் வழியா ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஸ்பிளிட் பண்ணி NOR கேட்ல கொடுங்க. சரிங்களா? So this is the implementation. So R is nothing but not followed by inverter. That is what R is nothing but not followed by inverter. A plus B the whole bar, NOR gate, split it, give it again to NOR gate. You will get A plus B the whole bar, that is A plus B. Okay. So AND gate is NAND and inverter. OR gate is NOR and inverter. Okay, so simple. ரொம்ப காம்ப்ளெக்ஸா போக வேண்டாம், டபுள் பார் கூட எடுக்க வேண்டாம். ஆனா நம்ம டபுள் பார்லாம் எடுத்தோம் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. பாருங்க, நாட் கேட் யூசிங் NOR, யூசிங் NAND and NOR. ஓகே, அதுல இருந்து எல்லா டிஸ்கஷனும் வருது. இப்போ AND கேட் இஸ் NAND இம்ப்ளிமெண்டேஷன்ல NAND followed by inverter. So OR gate is NOR இம்ப்ளிமெண்டேஷன்ல followed by inverter. That's it. இதுக்கு டபுள் பார் எடுத்தீங்க, a bar plus b bar the whole bar. இதுக்கு டபுள் பார் எடுத்தீங்க, a bar plus a bar dot b bar the whole bar. So simple, right? So simple. Fine. We'll continue the discussion. Okay. Now we'll implement a NAND gate. எல்லாத்தையும் 7 கேட்டையும் பார்த்துடலாம். NAND கேட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, கொஞ்சம் காமெடியா இருக்கும், பரவாயில்ல கொடுங்க, அதையும் சேர்த்துக்கலாம். A B NAND கேட்டையே நம்ம இப்படிதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சரியா? NAND கேட்டை NOR கேட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? I want NAND in terms of NOR, but I have AND in terms of NOR. I want NAND as NOR. I have AND as NOR. So what to do? I have AND as NOR, right? AND gate as NOR gate. Okay, இதை அப்படியே இன்வெர்ட் பண்ணிருங்க. வரது என்ன வரும்? AND இன்வெர்ட் பண்ண என்ன வரும்? NAND தானே வரும். Yes. So you have it already, right? You have it already. So take this, simply take this. A, split it, using NOR gate, you get A bar. B, split it, give it NOR gate, you get B bar. Take both and give it to NOR gate, you get A bar plus B bar the whole bar. Again invert this using NOR gate. What do you get? A dot B the whole bar. NAND gate as NOR gate. Got it? AND gate as NOR gate இருக்கு. அதே இதை அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே இன்வெர்ட் பண்ணீங்கன்னா I get NAND gate. நான் அதை ஈக்குவேஷன் வச்சு சிம்பிளிஃபையும் பண்ணலாம். பண்ணி காட்டவா? ஈக்குவேஷன் வச்சு சிம்பிளிஃபையும் பண்ணலாம். ஈக்குவேஷன் வச்சு சிம்பிளிஃபை பண்றதை விட டைரக்டாவே வந்துருது இல்லையா? So don't worry. So AND gate as NOR gate. For NAND gate using NOR gate, take this and connect an inverter at the end. Okay? Fine. Looks interesting, right? Super. We'll go to the other gates. What all we have seen? We know how to implement AND gate using NAND gate. We know to implement OR gate using NAND gate. We know to implement NOT gate using NAND gate. And we know to implement NAND gate as a NAND gate and NOR gate. Correctங்களா? இப்போ நான் NOR gate implement பண்ண போறேன். NOR gate A B கொடுத்தீங்கன்னா A plus B the whole bar அப்படின்னு வரணும் எனக்கு. NAND gate as NOR gate as NAND gate. I need y is equal to A plus B the whole bar. So what to do now? The logic is so simple, my dear friends. நல்லா கவனிங்களேன். Sum of product expressionல இருந்துச்சுன்னா அதை நீங்க டபுள் பார் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா De Morgan's theorem படி the resulting first step will be NAND implementation.
லாஜிக் அவ்வளவுதான். அதே சம் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு பதிலா ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷன் இருந்து அதுக்கு நீங்க டபுள் பார் எடுத்து டிமார்கன்ஸ் தியரம் சால்வ் பண்ணீங்கன்னா ரிசல்ட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வில் பி நார் இம்ப்ளிமெண்டேஷன். அவ்வளவுதான் லாஜிக். ரிப்பீட் பண்ணவா? சம் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷனுக்கு டபுள் பார் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா டிமார்கன்ஸ் தியரம் படி ரிசல்ட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வில் பி நார் இம்ப்ளிமெண்டேஷன். ப்ராடக்ட் ஆஃப் சம்முக்கு டபுள் பார் எடுத்து டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா ரிசல்ட்டிங் எக்ஸ்பிரஷன் வில் பி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வில் பி நார் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ டோன்ட் வரி. சம் ஆஃப் ப்ராடக்டான்னு பாருங்க. இது சம் ஆஃப் ப்ராடக்ட் தான், ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு பார் மட்டும் இருக்கு. அதனால இந்த பாரை இப்போதைக்கு இந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா? பார் இப்போதைக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. பார் இப்போ a plus b இருக்கா? டேக் டபுள் பார். a plus b டேக் டபுள் பார். ஓகே, மேல இருக்க பார் அப்படியே விட்டுருங்க. உள்ள இருக்க பாருக்கு டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க. டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா வாட் இஸ் டிமார்கன்ஸ் தியரம்? The sum of its the complement of its the complement of a sum, the complement of a sum is equal to product of its complements. Product of its complements. So a bar dot b bar. Okay, a bar dot b bar தான் வந்துருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நான் இம்ப்ளிமெண்டேஷன். See, நான் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன? டாட் அண்ட் பார் இருந்தா நான் இம்ப்ளிமெண்டேஷன். ரிமெம்பர், this is not the expression actually. This is y bar. We want y. கரெக்டா? So for now take it thus. இதை எடுத்துட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டு திருப்பி அதை இன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பண்ணவா இப்போ? பாருங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றேன். So we need a bar இன்வெர்ட் பண்ணியாச்சு. we need b bar இன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? So a bar b bar வெளில வந்துருச்சு. அதை நாம NAND கேட்டுக்கு அப்ளை பண்ணோம்னா இன்வெர்ட் ஆகி a bar dot b bar the whole bar அப்படி வருமா? அதை திருப்பி இன்வெர்ட் பண்ணணும். வந்தா என்ன ஆகும்? அதுதாங்க a plus b the whole bar. அதான் a plus b the whole bar. That is what we want. That's it. But these inverters cannot be left as such. These inverters also should be replaced by an NAND implementation. How to implement the NOT gate by NAND implementation? Nothing. Split, send it to NAND gate. Split, send it to NAND gate. Again, split, send it to NAND gate. Right? I'm drawing it there. Listen. You got it? So simple, right? The logic is so simple. I'm repeating the logic as I'm rubbing the board now. I'm repeating the logic. If it is going to be a sum of product, listen to me. Also listen to the voice. Also listen to the diagram. Okay. So if it is going to be sum of product, and if you take double bar and apply De Morgan's theorem, if you apply De Morgan's theorem, the first step will be NAND implementation. Provided if you have product of sum, take double bar, and the resulting first step will be after applying De Morgan's theorem will be NOR implementation. Okay, இதுதான் NAND implementation of NOR gate. What is NOR implementation of NOR gate? இருக்கிறதுலே பெரிய கஷ்டமான காம்ப்ளெக்ஸான விஷயம் தான். கரெக்டா? முடிச்சிட்டோம். நாராவே இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்ன இருக்கு போகுது? ஓவர். தட் இஸ் ஓவர். ஃபைன். நாம என்ன பண்ணிருக்கோம் இப்போ? AND கேட் பண்ணியாச்சு, OR கேட் பண்ணியாச்சு, NOT கேட் பண்ணியாச்சு, NAND கேட் பண்ணியாச்சு, NOR கேட்டும் பண்ணியாச்சு. ரெண்டு முக்கியமான கேட்ஸ் இருக்கு இல்லையா? we have XOR gate and XNOR. பின்னாடி பார்ப்போம். XOR gate. What is XOR gate? If you give A, if you give B, XOR gate will give you A XOR B. A XOR B. The expression is written as A is equal to AB bar plus A bar B. That we know, right? Yes. AB bar plus A bar B. AB bar plus A bar B. Fine. இது sum of product ல தானே இருக்கு. So என்ன பண்ணலாம்? Take double bar, apply De Morgan's theorem. The resulting first step will be NAND implementation. We'll check it now. So take double bar. It will not alter the conditions of the system. Conditions of the equation. Take double bar. மேல இருக்க பாரை விட்டுருங்க. உள்ள இருக்க பாரை De Morgan's theorem அப்ளை பண்ணுங்க. The complement of a sum is equal to product of its complements. அப்படிதானே சொல்றாரு De Morgan. So மேல இருக்க பார் அப்படியே விட்டுருங்க. உள்ள இருக்க பாரை கொண்டு வாங்க. இந்த பார் ஸ்பிளிட் ஆகி வரும்போது இந்த பிளஸ் டாட் ஆகும். So ஒன்னொன்னு அப்ளை பண்ற பாருங்க. AB bar the whole bar dot
a bar b the whole bar. Got it? Got it. இத அப்படியே விட்டுருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. What is that? Dot and bar, that is NAND implementation. வந்துருச்சா? Dot and bar is NAND implementation, right? So what we need A, we need inverted B, send it to NAND gate, you get A B bar bar. We need A bar, we need B, send it to NAND gate, we'll get A bar B the whole bar. Either ரெண்டுத்தையும் send it to NAND gate, you get the final expression. So what is that? You need A, you need inverted B, send it to NAND gate. அப்புறம் we need A, inverted A, we need B, send it to NAND gate. Again send this combination to NAND gate. You get the final expression. That's it. You get the final expression. Okay, final expression. And inverters cannot be left as such. Inverter cannot be left as such. It has to be replaced by again an AND implementation. So what is that? Split. Give it to NAND gate. Split. Give it to NAND gate. That's it. So simple, right? So far, so good. I am drawing it there. The logic is quite simple, my dear friends. Take A now. Take it directly. Take B now. Invert it using NAND gate. Send both these things to NAND gate. Have it there. And take take A. Invert it. And take B. Take it straight. Give it to NAND gate. Both this apply NAND gate again. அவ்வளவுதான், முடிஞ்சு. அதான் XR கேட். பாருங்க, எல்லாம் NAND கேட்டா இருக்கு. இப்போ எப்படி XNOR கேட்ல அப்ளை பண்றது? சூப்பரா இருக்கும் பாருங்க. XNOR ஃபைன். எக்ஸ்பிரஷன் என்ன? அதே எக்ஸ்பிரஷன் தான். y is equal to a b bar plus a bar b. இது SOPங்க. SOP கரெக்ட்டா? POS ஆ வரணும். POSங்கிறது என்ன? SOP எப்படி POS ஆ மாத்தலாம்? SOP யோட இன்வர்ஷன் தான் POS. சோ நான் y ய SOP ஆ எடுத்துக்க கூடாது. என்னோட y வந்து ஆக்சுவலா POS. என்னோட y வந்து ஆக்சுவலா POS ஆ இருக்கணும். சோ இது எப்படி எடுக்க கூடாது. y வந்து ஆக்சுவலா POS ஆ எடுக்கணும். POS எப்படி பண்ணுவீங்க? SOP இருக்கும்போது வெறுமனே AB bar plus A bar B அதை இன்வெர்ட் பண்ணீங்கன்னா வரது POS. தனியெல்லாம் ஒண்ணும் போய் பண்ண வேண்டாம். அது POS. முதல்ல என்னன்னு பாருங்க. டபுள் பார் எடுக்கிறதுக்கு முன்னாடி POS கொண்டு வந்துடலாமா? POS கொண்டு வந்துடலாம். என்ன POSனா என்ன? அகைன் டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா அது உள்ள வந்துரும். இப்போ நாம அப்ளை பண்றது SOP POS ஆ மாத்துறோம். நல்லா கவனிங்க. சோ AB bar the whole bar dot A bar B the whole bar. So என்ன POS இதுல பாருங்க. A plus B bar, A bar plus B bar the whole bar, dot A bar plus B bar. Okay, இதான் POS. இன்னும் இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். A bar plus B, A plus B bar. பாத்தீங்களா? XR கேட்டோட எக்ஸ்பிரஷன் POSல இப்படிதான் இருக்கும். A bar plus B, A plus B bar. இதுக்கு தான் நம்ம டபுள் பார் போடணும். POSக்கு டபுள் பார் போட்டு டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா வர ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் NOR இம்ப்ளிமெண்டேஷன். SOPக்கு டபுள் பார் போட்டு டிமார்கன்ஸ் தியரம் எடுத்தீங்கன்னா வர ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் NAND எக்ஸ்பிரஷன். சரிங்களா? இப்போ நாம இங்க எடுக்க போறது POS எடுத்துக்கிறோம். SOP ரெப்ரசன்டேஷன் எடுக்க முடியாது. So POS ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கிறோம். So I am replacing Y, what we have written earlier, is SOP. So to make things easier and convenient for us, we have taken Y as POS of XR gate. A bar plus B, A plus B bar. சரிங்களா? A plus B bar. கரெக்டா my dear friends? இப்போ இதுக்கு டபுள் பார் எடுங்க. இதுக்கு டபுள் பார் எடுங்க பாப்போம். A plus B bar டபுள் பார். மேல இருக்க பாரை விட்டுருங்க. உள்ள இருக்க பாரை டிமார்கன்ஸ் அப்ளை பண்ணுங்க. மேல இருக்க பாரை விட்டுருங்க. அப்படியே உள்ள இருக்க பாரை உள்ள கொண்டு வாங்க. A bar plus B the whole bar plus A plus B bar the whole bar. கரெக்டா? இப்போ சால்வ் பண்ணலாமா? இது உள்ள கொண்டு வாங்க. A bar dot B bar. இல்ல, எதுக்கு சால்வ் பண்ணணும்? அதான் நான் பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்துருச்சுன்னு சொன்னேனே. plus and bar is NOR. Right? Plus and bar is NOR. So what we need? We need A bar, we need inverted A, we need direct B, send it to NOR gate, you get this thing. And we need A and inverted B, send it to NOR gate, we get this thing.
and both these combinations again send it to NOR gate, you get this thing. That's it. So A inverted, B take it directly, send it to NOR gate, A take it directly, B invert it, send it to NOR gate, you get this thing. Send both these things to NOR gate, you get this expression. சரிங்களா? plus bar வரும், plus bar வரும், plus bar வரும். So plus bar, in the plus bar is taken care here, in the plus bar is taken care here, in the plus bar is taken care here. So that plus bar is NOR implementation. This NOT gate also should be replaced. NOT gate should not be there as inverted thing. NOT gate should be replaced with NOR gate. Split it, send it to NOT gate. NOR gate, sorry. Split it, send it to NOR gate. Is it clear? So I am drawing it here. I am drawing it here. So simple, right? So simple yet very important. So simple yet very, very important. A, split it, send it to NOR gate. You get A bar. B, send it directly. Send it directly. Okay. And this thing, send it to NOR gate. இடம் பத்தாது, அதனால நான் திருப்பி வரைகிறேன். சாரி. அப்புறம் A, take it directly. B, send it to NOR gate to invert it. Okay. And send these two to NOR gate. Send both these things to NOR gate. You get the XR representation in NOR gates. Got it? Got it, my dear friends? Got it, my dear friends? So we are done with 6 gates. And the last one is your XNOR. 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 Okay. XNOR gate. XNOR gate என்ன? A எடுத்துக்கோங்க, B எடுத்துக்கோங்க, அப்படியே இன்வெர்ட் ஆகும். A plus B, XR B மேல இன்வர்ஷன், A plus B மேல இன்வர்ஷன். அப்படியே இதை எடுத்து நாட் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்படியே இதை எடுத்து நாட் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அது ஒரு வகை. நல்லா கவனிங்க. XR அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நாட் கேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் NAND கேட். அப்படியே XNOR இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. XNOR இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு நாட் கேட் போடுங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் NOR கேட், முடிஞ்சிச்சு. பட் நான் அதை அப்படி பண்ணலாம். நான் அதை அப்படி பண்ண போறது இல்லை. இப்போ ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண போறேன். ஏன்னா டு அசர்டைன் தி ஃபேக்ட் தட் SOPக்கு டபுள் பார் எடுத்தா டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் NAND வரும் அப்படிங்கறத சொல்றதுக்காகவும், POS டபுள் பார் எடுத்து டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா வரப்போற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் NOR இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கறத சொல்றதுக்கும் இந்த சிச்சுவேஷனை நான் யூஸ் பண்ணிக்க போறேன். அப்புறம் SOP POS கன்வர்ஷனுக்காகவும் இது யூஸ் ஆகும். கரெக்டா? ஃபைன். சரி, என்ன எக்ஸ்பிரஷன் பார்ப்போம். y is equal to AB plus A bar B bar. அதான் எங்க XR கேட். அதான் XR கேட். இது SOP மாதிரி தான் இருக்கு. Sum of products. So take double bar. AB plus A bar B bar the whole bar double bar எடுத்தோம். ஈக்குவேஷன் ஆல்டர் எங்கேயும் ஆகல. ஓகேவா? சரி, என்ன பண்ணலாம்? உள்ள மேல இருக்க பார் அப்படியே விட்டுருங்க. உள்ள இருக்க பார் உள்ள கொண்டு வாங்க. So A bar AB the whole bar dot A bar B bar the whole bar. முடிஞ்சு. dot bar and NAND gate. இந்த பாரை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாமா? இங்க பாருங்க, A B the whole bar dot A bar பார்னு இருக்குல்ல, A bar பார்னு இருக்குல்ல. சரி, ஓகே, அது அட்ஜஸ்ட்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருவோம். அதான் NAND implementation. ஓகே, NAND implementation. எஸ், இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. AB எடுத்துக்கோங்க. AB, we need A, we need B. We need A and we need B. Send it to NAND gate. We need A bar and B bar. So we need A bar, we need B bar. Send it to NAND gate. Send both these things to NAND gate. That's it. Send both these things to NAND gate. You got the final expression. So this dot and bar is taken care here. This dot and bar is taken care here. This dot and bar is taken care here. Okay. So I am drawing it here, my dear friends. இது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இதையே எடுத்து நான் சொன்ன மாதிரி வெளில இன்வெர்டர் போட்டீங்கன்னா அதுவும் XR கேட் தான். ஓகே, XNOR. சாரி. ஸோ A
B NAND கேட். இங்க இன்வெர்டர் வந்திருக்கு, அதையும் நான் NAND மாத்துறேன் பாருங்க. Split it, send it to NAND gate. B split it, send it to NAND gate. இத send it to NAND gate. Okay, both these things send it to NAND gate. That's all my dear friends. Okay, this is XNOR implementation. The last of the form is XNOR in terms of NOR. XNOR in terms of NOR. So what is the expression? Y is equal to AB plus A bar B bar. I told you this is sum of product. This cannot be taken double bar and expect NAND implementation வரும்னு நினைக்க முடியாது. POS ஆ இருக்கணும். POS ங்கிறது என்ன? SOP யோட இன்வர்ஷன். AB plus A bar B bar the whole bar. முதல்ல POS கண்டுபிடிப்போம். சரியா? எப்படி பண்ணலாம்? இந்த POS கண்டுபிடிச்சோம்னா இந்த பார் உள்ள கொண்டு வாங்க. A bar B bar the whole bar. ஓகேவா? இது என்ன பண்ணலாம்? A உள்ள வந்துட்டா டாட் ஆயிரும்ல. A bar plus B bar into A bar plus B bar. So என்ன எக்ஸ்பிரஷன்? இந்த பார் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இந்த பார் கேன்சல் ஆயிடும். என்ன எக்ஸ்பிரஷன்? இந்த பார் கேன்சல் ஆயிடுச்சுன்னா eventual expression will be A bar plus B bar dot in plus A bar plus B bar dot A plus B. அதான் எக்ஸ்பிரஷன். அது மேல எழுதிக்கலாமா? ஸோ நம்மளோட POS எக்ஸ்பிரஷன் என்ன? XNOR கேட்டுக்கு POS எக்ஸ்பிரஷன் என்ன? இதுதான் POS எக்ஸ்பிரஷன். ஸோ A bar plus B bar plus B bar A plus B, இதுதான் POS எக்ஸ்பிரஷன். இதுக்கு டபுள் பார் எடுத்தீங்கன்னா டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது நாரா கிடைக்கும். டபுள் பார் எடுப்போமா? ஸோ A bar plus B bar A plus B டபுள் பார். ஸோ மேல இருக்க பார் அப்படியே விட்டுருங்க. உள்ள இருக்க பாரை உள்ள கொண்டு வாங்க. ஸோ A bar plus B bar the whole bar plus A plus B the whole bar. அவ்வளவுதான். plus and bar is NOR gate. Can I implement? So for time being நான் இங்க implement பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம அங்க கொண்டு போலாம். சரிங்களா? என்ன இருக்கு? A bar and B bar NOR பண்ணணும். So A invert பண்ணி A bar, B invert பண்ணி B bar, அத நாம NOR கேட்டுக்கு கொண்டு போறோம். ஓகேவா? NOR கேட்டுக்கு கொண்டு போறோம். சரியா எழுதுறேன் பாருங்க. சரியா தெரியல. ஸோ ஏவை இன்வெர்ட் பண்ணி பியை இன்வெர்ட் பண்ணி NOR கேட்டுக்கு கொண்டு போறோம். சரிங்களா? அடுத்தது அங்க ஏவை அப்படியே டைரக்டா எடுத்துக்கிறோம். பி அப்படியே டைரக்டா எடுத்துக்கிறோம். அதை NOR கேட்டுக்கு கொண்டு போறோம். ஓகே, ஃபர்தரா NOR கேட்டுக்கு கொடுத்தோம்னா you get the eventual output. So this OR is taken care by this thing, this OR is taken care by this thing, and the overall OR is taken care by this thing. Okay, these NOT gates also should be replaced by NOR gates, as you know, by splitting and giving it to NOR gate. So I am drawing it there. The eventual circuit I am drawing it there. Listen. So you get A, split it, send it to NOR gate. B, split it, send it to NOR gate. Take A directly, take B directly. Give this combination to NOR gate. Give this combination to NOR gate. Give this both these combinations to NOR gate. So you get the expression. Okay. So this is what implementation of basic gates using NAND gates and NOR gates. அதனாலதான் இதெல்லாம் யூனிவர்சல் கேட்ஸ்னு சொல்றோம். சரிங்களா? ஃபைன். அடுத்த செக்மெண்ட் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாமா? ஓகே.